திரு செங்கோட்டையன் என்று சொல்லும் பொழுது அதிமுகவில் ரொம்ப மூத்த தலைவராக இருந்தார். அவருக்கு தற்பொழுது 77 வயதாகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலே அதிமுகவில் இருந்திருக்காரு. தொட்டதெல்லாம் வெற்றி. 8 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்தில். 1980லேருந்தே அது அவருடைய கோட்டையாக இருக்கிறது. ஒரு முறை மட்டும்தான் தோல்வி 1996. முதல் முறையாக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து 1997. அதற்கு பிறகு கோபிச்செட்டிப்பாளையம் அவருடைய கோட்டையாக மாறியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய வரவு மூலமாக தாவேக்கால ஒன்று பேசிக்கிறாங்க. அதாவது எங்களுடைய கட்சி விஜய் களத்தில் எப்படியும் நிற்பார், அவர் ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எப்படி விஜயகாந்த் ஜெயிச்சாரோ அதே போல் இப்போ 2வது வரவு கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய ஸ்ட்ராங் மேனான திரு செங்கோட்டையன் அவர்கள் எங்கள் பக்கம் வந்திருப்பதால் 2 எம்எல்ஏ சீட் எங்களுக்கு உறுதி என்பது எங்களுக்கு தெரிகிறது. மேற்கொண்டு எங்களுடைய கட்சி சார்பாக தேர்தலில் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை எம்ஜிஆரோடு பயணித்திருக்கிறார், ஜெயலலிதா அவர்களோடு பயணித்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் பயணித்திருக்கிறார். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஓபிஎஸோடு டிடிவி தினகரன் அவர்களோடு சசிகலா அவர்களோடு ஓபிஎஸ் அவர்களோடெல்லாம் இவர் ஒன்றாக சமீபத்தில் பயணம் செஞ்சது நமக்கு தெரியும். ராமநாதபுரத்தில் ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஒரு பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்களை 10 நாளில் அதிமுக தலைமை மீண்டும் சேர்த்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை முன்வச்சார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சி என்று சொல்கிறாங்க, ஒரு முடிவு எடுத்துட்டார்னா முடிவு எடுத்தது தான், அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், எந்த விதமான மாற்றமும் இல்லை, நீக்கப்பட்டவர்கள் சேர்க்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருந்தார். திரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வச்சிருந்தார் அப்படின்னா, அவர் நேரடியாக அவர்கள் இருவரும் மோதவில்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னத்தான் கருத்து முன் வச்சாலும், முரண்பாடாக முன் வச்சாலும், எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருந்துருவார். அவரை ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அவாய்டு செய்து விடுவார். அவர் பேசுவார், பிறகு அடங்கிவிடும், பேசுவார், அடங்கிவிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு எந்த ஒரு ஆபத்தும் அவரால் இல்லை. அவர் என்னதான் புரட்சி செய்தாலும் பெரிய ஆபத்து வரப்போறதில்லை என்பதை தெரிந்ததால் நேரடியாக அவரை பகைத்து கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவோடு கைகோர்த்த காரணத்தினால் பகிரங்கமாக கட்சியை விட்டு நீக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. ஏன் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அதே போல தான் நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ரீதியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கருத்தை முன்வைத்ததாக கட்சியினர் இந்த சம்பவம் குறித்து கேட்கும்போது சொல்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி பன்ருட்டி ராமச்சந்திரன், இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஜயை தாண்டி அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை தாண்டி அவருடைய கட்சியில் பெரிய தலைவர் யாரும் இல்லை. அந்த கரூர் சம்பவத்திலே என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூட்டத்தை கூட்டுறாங்க, ஆனால் மேனேஜ்மெண்ட்டை செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. சரியா